ஸ்டாப்! உங்கள் ஷாம்புல இந்த கெமிக்கல்ஸ் இருக்கா? உங்கள் முடி கொட்டுறது நீங்கள் தான் காரணம். அது உங்களுக்கு தெரியுமா? இந்த 4 ஷாம்புலையும் காமனாக இருக்க கெமிக்கல்ஸ் உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, சோடியம் லெத்தரைட் சல்ஃபைடு. இதோட முக்கியமான வேலையை உங்கள் தலைமுடியில நுரை வர வைக்கிறது. நம்ம நுரை வந்தால் தான் அழுக்கு போகும்னு நினைப்போம். ஆனால் இது அப்படி இல்லை. நம்ம தலையில் எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் இது போக்குன்னு நினைப்போம். அதுவும் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தாலும், நம்ம முடியில நேச்சுரலான ஆயில் சுரந்தால் தான் நம்ம முடி எப்பயும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் இது என்ன பண்ணுன்னா, நம்ம முடியில நேச்சுரல் ஆயிலே வரவிடாது. அந்த அளவுக்கு நுரை வந்தால் நம்ம முடியல எப்படி நேச்சுரல் ஆயில் சுரக்கும். செகண்ட் கெமிக்கல் பார்த்தீங்கன்னா கோகோமேட்ரோபைல் பெட்டைன். இதோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோம் ஸ்டெபிலைசர். நிறைய பேருக்கு ஸ்கின் இரிட்டேஷன், அதுக்கப்புறம் மண்டையில் ரெட் ஸ்பாட் நீங்கள் வரது பார்க்கலாம். அதுக்கு முக்கியமான காரணமே இதுதான். தேர்டு கெமிக்கல் பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைட். வெறும் உப்பு ஷாம்புவை கெட்டியாக வச்சுருந்தா இது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இது ஸ்கேல்ஃபை இன்னும் ட்ரை ஆக்கி அதிகமாக இச்சிங்கை கிரியேட் பண்ணுறதுக்கு தான். ஒவ்வொரு ஷாம்புவோட கெமிக்கலை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டவ் ஷாம்பு டெமித்திகால்ன்ற கெமிக்கல் இருக்குது. இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் முடி மேலே ஒரு பிளாஸ்டிக் கோட்டி மாதிரி உருவாக்கி ஃபேக்காக உங்கள் முடியை சாஃப்டாக ஷைனிங்காக காட்டும். ஆனால் உங்கள் முடியை ஃபஸ்ட்டு டேமேஜ் ஆக்குறதே இதுதான். சிக் ஷாம்பு பார்த்தீங்கன்னா டிஎம்டிஎம் ஹைட்ரேஷன்ற கெமிக்கல் இருக்குது. இந்த கெமிக்கல் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, உங்கள் முடியை ரொம்ப தின்னாக்கி ஹேர் ஃபால் அதிகமாகிறதுக்கு இதுவே ஒரு பெரிய காரணமாக இருக்குது. அடுத்த ஷாம்பு பார்த்தீங்கன்னா கிளினிக் ப்ளஸ். இது இருக்க கெமிக்கல் பார்த்தீங்கன்னா லைசன் ஹைட்ரோக்ளோரைடு. ப்ரோட்டீனுக்கு பதிலாக இதுக்கு அல்டர்னேட்டாக யூஸ் பண்ணுவாங்க. இதனால் உங்கள் முடி ரொம்ப ரொம்ப வீக் ஆகிறதுக்கு இதுவே பெரிய காரணமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்த்திகா ஷாம்பு பொட்டானிக்கல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ். இதில் அமலாவும் ஷீக்காயும் சேர்க்குறான்னு சொல்கிறாங்க. இதில் நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருந்தாலும் பேஸ் கெமிக்கல்ஸை சிலதை ஹைட் பண்ணி தான் நமக்கு சொல்கிறாங்க. கார்த்திகா ஷாம்பில் தான் இருக்கிறதுலே கம்மியான கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க.